எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற தலைப்பில் இன்னைக்கு சிந்தனை செய்ய இருக்கிறோம். எதிர்பார்த்தல் வேண்டாம், எதிர்பார்ப்பு வேண்டாம். நாம எல்லாருமே எதிர்பார்ப்போடு தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த எதிர்பார்ப்பு வேண்டாம்ன்ற தலைப்புல இருக்கே அப்படின்றது நமக்குள்ள ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். இப்போ எதிர்பார்ப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமே முக்கியம்தான் என்று இந்த முன்னேற்றத்தை விரும்புறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த எதிர்பார்ப்பு இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். எதிர்பார்ப்பு இல்லைன்னா எப்படி நம்ம முன்னேறுது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கூட ஒரு கேள்வி வரும். எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமயே நாம ஒரு செயலை செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளதான் வரும். ஆனா நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அது மாதிரி சொல்றாரு அப்படின்றத நாம இப்போ பார்க்க போறோம். நமக்கு சொல்றாரு, எதிர்பார்ப்பு அப்படின்றது வேற, நம்மளுடைய இலக்கு என்பது வேற அப்படின்னு சொல்றாரு. இப்ப இலக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா லட்சியம். நாம அந்த லட்சியத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, நம்மளுடைய திறமை, அதுக்கேத்த காலம், இது எல்லாம் சரியான முறையில நாம திட்டமிட்டு ஒரு செயலை நாம செஞ்சோம்னா நம்மளுடைய இலக்கை நாம அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி. அப்போ எதிர்பார்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கும் போது அந்த செயல் இப்படி நடக்கும், இல்ல அப்படி நடக்கும், இது நடக்கும், இல்லைன்னா அது நடக்கும், அந்த செயலை இவங்க செய்வாங்க, இல்லைன்னா அவங்க மூலமா செய்யலாம் அப்படின்னு ஏதோ ஒரு சிந்தனையில நம்மளுடைய ஒரு சுய முயற்சியும் இல்லாம, ஒரு தன்னம்பிக்கைக்கும் இல்லாம, நம்ம திறமையும் அதுல செயல்படுத்தாம மத்தவங்களையே நம்பி, அவங்க பலத்தையே நம்பி நம்ம அந்த செயல் செஞ்சோம்னா அதுதான் எதிர்பார்ப்பு. அப்போ நாம அடுத்தவங்க கிட்டதான் நிக்கிறோம் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. அதுதான் எதிர்பார்ப்பு. மகரிஷி ஒரு கவில சொல்றாரு, தன்னுடைய அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வேன் அப்படின்ற ஒரு முடிவை நமக்கு சொல்றாரு. என்னன்னா நமக்கு வேண்டியதை நாமளே தான் தேடிக்கணும். அதை உழைச்சி பெறணும். எப்படி? நம்மளுடைய உழைப்பாலதான் பெறணும். அப்போ மற்றவங்களுடைய உழைப்பாலேயோ அவங்க அறிவாலேயோ நாம அந்த பெற்றோம்னா அது திருடுறதுக்கு சமம் அப்படின்றாரு. அப்போ நாம நம்ம செய்யல, நம்மளோட உழைப்பால, அறிவால, ஆற்றலாலதான் நாம செய்யணும். அடுத்தவங்கள நாம எதிர்பார்க்கறது அது ஒரு திருடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி. கவி ஒண்ணு சொல்றாரு சுவாமிஜி, எதிர்பார்த்தல் எப்பொழுதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைவிக்கும். ஏது மனதில் அமைதி, எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம் அப்படின்னு சொல்றாரு. நாம ஏதாவது ஒரு செயலை நாம செய்யும் போது அந்த செயலுக்கான பயனோ அல்லது விளைவோ இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோட நாம செய்யறதுதான் எதிர்பார்த்தல். அப்போ உன்னை அடையவோ அல்லது இது கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கிறது தான் இந்த ஒரு எதிர்பார்ப்பா நம்ம கிட்ட இருக்கு. எல்லா 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 செயல்களுமே, எல்லா மனிதர்களுமே எப்படி செய்யறாங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த செயலையே செய்யறாங்க. அப்படி எதிர்பார்க்கும் பயன் கிடைக்கல அப்படின்னும் போது மனசு ஒரு கலக்கமுற்று அதுல ஒரு ஏமாற்றம் வருது இல்லைங்களா? அப்போ எதிர்பார்த்தால் அப்படி எப்போதுமே நம்ம கிட்ட ஒரு ஏமாற்றத்தை தான் விளைவிக்கும். அப்போ இது ஒரு நோய். இதனால நமக்கு என்ன கிடைக்கும்னா மன அமைதி, நம்ம கிட்ட இருக்கிற அந்த மன அமைதியே போயிடும். இப்ப நம்ம மன அமைதியோட ஒரு உடல் நலம் ஆரோக்கியத்தோட நம்ம வாழணும் அப்படின்னா நாம இந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டோம்னா நம்ம ஏமாற்றத்தை நம்ம தவிர்த்திடலாம் இல்லைங்களா? எது நம்மிடம் இருக்குதோ அதை மன நிறைவோட ஏற்று நம்மால் ஆன உதவினை மற்றவங்களுக்கும் செய்யற அந்த மன நிறைவு நமக்கு கிடைக்கும். இப்போ சூரிய ஒளி அலைகளால இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழ்ந்துட்டு இருக்கு. சூரியன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றிதானே இயங்கி கொண்டு இருக்குது. நான் இந்த இதனால எனக்கு இந்த எதிர்பார்ப்பு வேணும்னு எதிர்பார்க்கலையே. அதே மாதிரிதான் வருண பகவானும் நமக்கு மழையை கொடுத்து நம்ம உயிரினங்களை வாழ வைத்துட்டு இருக்கு. அதே மாதிரிதான் வாயு பகவானும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமதான் இயற்கை நம்ம கிட்ட இயற்கையால நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? நாம மட்டும் எதுக்காக எதிர்பார்ப்போட வாழணும்? இப்போ எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதை நாம எல்லாருமே தெரிஞ்சதுதான், அறிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த ஏமாற்றம் என்னவா மாறும் அப்படின்னா அது ஒரு கவலையில தான் போய் முடியும்.
அந்த கவலை வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, பலவித பாவச் செயல்கள நமக்குள்ளாக ஏற்படுத்தி விடுமாம். அந்த கவலைகளுக்கெல்லாம் மூல காரணமா இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா, ஆழ்ந்து போய் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லா கவலைகளுக்கும் ஒரு மூல காரணமா இருக்கு. அப்ப அந்த ஒரு மனிதர்கிட்ட எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னும்போது என்ன வரும்னா, அந்த மனிதன் மேல நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும். அவர் மேல ஒரு கோபம் இருக்கும். அது இல்லாம வஞ்சம் கூட நம்ம வந்து உண்டாவதே நமக்கு தெரியும் நல்லாவே. இப்போ நம்ம வந்து ஒரு செயல எதிர்பார்த்தது போல நடக்கலன்னா, அந்த செயல செய்தது நாமா இருந்தா கூட, நம்ம மேல கூட அந்த ஒரு கோபம், அந்த விரக்தி, நம்ம செஞ்சோமே, நமக்கு இது சரி வரலையே அப்படின்ற நம்ம மேல கூட வந்து ஒரு விரக்தி நமக்கு ஏற்படும் இல்லையா? அப்போ நம்ம வந்து இந்த லட்சியத்திற்கும், எதிர்பார்ப்புக்கும் உள்ள அந்த வித்தியாசத்த வந்து நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப எதிர்பார்ப்பு இல்லாம இருக்க வேண்டும் அப்படின்னா, அ அப்ப ஏமாற்றத்தை தரும் என்பது நமக்கு நிச்சயமா தெரிஞ்சுச்சு. அப்போ நம்ம வந்து இந்த எதிர் ஏமா எதிர்பார்ப்ப நம்ம தவிர்த்துட்டாவே இந்த ஏமாற்றத்த நம்ம தவிர்த்திடலாம். நாம் தான் செய்யணும் அப்படின்ற அந்த இது எல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா, அந்த எதிர்பார்ப்பு விட்டாவே ஏமாற்றம் நம்மகிட்ட வராது. அப்போ இத விட்டுடணும் அப்படின்னா, நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செயல நான் தான் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்கு வந்துடும். அப்போ நம்மகிட்ட இயற்கையாவே அந்த ஆற்றல், அறிவு, திறமை எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. நம்ம அந்த நேர்மறையான எண்ணங்கள நமக்குள்ள ஏற்படுத்தி, அந்த செயல நம்ம வந்து ஒரு தடையே இல்லாம நம்ம செஞ்சோம்னா, அப்ப நம்மளுடைய முயற்சி, திறமை எல்லாமே வெளிப்பட்டு அந்த செயல் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கும். அப்ப நம்மகிட்ட இயற்கையாவே இருக்கு அது எல்லாமே. அப்போ நாம அத முயற்சி எடுத்து செஞ்சோம்னா, அந்த செயல் நமக்கு நல்ல ஒரு விளைவ தான் குடுக்கும் இல்லைங்களா? இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் கதை மூலமா சொல்லணும்னா, இப்போ இருக்கிற ஒரு இது வந்து நம்ப அயோத்தியில வந்து ராமர் சிலைய புதுசா தொறந்திருக்காங்க. எல்லாருமே அந்த ராமர் சிலைய தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கு. ஆனா, அது இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அ அது நிறைவேற்றணும்னா முயற்சி எடுப்போம். இப்பவே டிக்கெட் புக் பண்ணணும். அதுக்கேத்த மாரி வீட்டு சூழ்நிலைய அமைச்சுக்கணும். எல்லார்கிட்டயும் வந்து நாம இது மாரி போணும். ஒரு இது 3 நாள், 4 நாள் ஆகும். அதுக்கு உண்டான ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா, அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள ரெடி பண்ணணும். இல்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள ரெடி பண்ணி, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் 1 மாச காலமா நம்ம அந்த முயற்சியில இறங்கி எல்லாமே செஞ்சு வைப்போம். அதுல கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறு இருந்தா கூட, இல்ல நாம போயிட்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு லட்சியம் தான் நம்மகிட்ட இருக்கும். அப்ப எல்லாத்தையும் மீறி நாம வந்து அத அரேஞ்ச் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம்ல. எல்லா செயலும் இதே மாரிதான். நம்மளோட தனி முயற்சியால நாம ஆழ்ந்து பண்ணும்போது, அந்த செயல்ல வந்து நமக்கு ஒரு மன அமைதி, மன திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து நம்மகிட்ட மன வலிவு இருக்கணும். அப்ப அந்த மன வலிவால நாம செய்யறது வந்து நமக்கு எ எ ஒரு அ செயல் வந்து நல்லதாவே இருக்கும். அதுவும் நம்ம இன்முகத்தோட, நல்ல குணத்தோட, ஒரு தொண்டு மனப்பான்மையோட நாம வந்து சமுதாயத்திற்கு செய்யும்போது வந்து, அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது நம்மகிட்ட வரவே வராது. அந்த அறியாமையும் நம்மகிட்ட இருந்து போயிடும். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். மன உறுதி வரும். அப்போ வந்து நமக்கு மனநிறைவோட நாம எல்லாத்தையுமே சாதிக்கலாம். ஒரு தொண்டு மனப்பான்மையோட நம்ம வந்து செய்யலாம். மற்றொரு கவியில சுவாமிஜி சொல்றாரு, "குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். பிறக்கும்போது யாரும் வந்து குற்றவாளி, பாவியா வந்து பிறக்கறது இல்ல. சமுதாயத்துல இருக்கிற குறைகள் தான் அந்த மனிதர்களை வந்து அவ்வாறு குற்றவாளி, பாவி என்று உருவாக்கிடுது. அப்ப நம்ம சிந்தனைய உயர்த்தி, நாம புதிய கல்விகளை கற்று, நம்மளோட கடமைகளை சிறப்பா செஞ்சு, நம்ப உடல் உழைப்பு, அறிவு, ஆற்றல் அப்போ இந்த மாரி செஞ்சோம்னா, அ நம்மளுடைய வாழ்வியல இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அருள் தொண்டாற்றி மகிழணும்.
அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து மற்றவர்களை எதிர்பார்த்து மற்றவங்க கிட்ட போய் நம்ம கையேந்தி யாசகமா பெறது என்பது எல்லாமே வேண்டாம். நம்ம கிட்டயே எல்லாமே இருக்கு. நாம அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம். அப்ப நமது உடலுக்குள் வந்து உயிர் இருக்கு. உயிருக்குள்ள அறிவு இருக்கு. அந்த அறிவே வந்து தெய்வமா நம்ம கிட்ட இருக்கு. அது அப்படின்றத நாம உணரணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, நமது ஆசான் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த தவங்களையும், தத்துவங்களையும், அகத்தாய்வு பயிற்சிகளையும் நாம வந்து தொடர்ந்து முறையா செய்து வந்தா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதுல. இதுவரைக்கும் நம்ம தெரிந்து கொள்ளாத அந்த இயற்கை ரகசியங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். அப்ப நாம வந்து மகரிஷி அவங்க வடிவமைச்சு குடுத்துற உடற்பயிற்சிகளை முறையாக செய்து காயகல்ப பயிற்சியை நாம செஞ்சோம்னா, நமக்கு உடல், மனம் ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப நம்ம நினைச்ச இந்த லட்சியங்கள நாமளால அடைய முடியும் இல்லையா? அப்ப நாம வாழ்க்கையில எல்லாமே பெற்று நாம வந்து உயரணும் அப்படின்னா, நமக்கு இந்த மனவளக்கலை, ஸ்கை சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா பயிற்சிகள்லாம் நமக்கு வந்து ரொம்ப உதவி செய்யுது இல்லைங்களா? "நீ நினைப்பது போல் உன் நிழலே நடப்பதில்லை." எதற்கு இந்த எதிர்பார்ப்பு? எப்பொழுதுமே இந்த எதிர்பார்ப்பு என்பது வந்து ஒரு தாரக மந்திரமா தான் நாம எல்லாருமே வச்சிருக்கோம். எல்லா இடத்திலும் இந்த எதிர்பார்ப்பு எப்படி வாழ்க்கை துணை கிட்ட, குழந்தைகள் கிட்ட, உடன் பிறந்தவர்கிட்ட, நண்பர்கள் கிட்ட, உறவினர்கிட்ட, அப்புறம் தொழில் செய்ற இடத்துல, அத்தனை இடங்கள்ல இந்த எதிர்பார்ப்பு நம்ம அதிகமாவே யூஸ் பண்றோம். வாழ்க்கை துணைவர் இப்படிதான் இருக்கணும். நமக்கு ஏத்த மாரி நடந்துக்கணும். நம்ம எதிர்பார்க்கிற மாரி நமக்கு வந்து பரிசுலாம் வாங்கின்னு வரணும். எல்லாமே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த எதிர்பார்ப்பு வேணாம். ஏமாற்றம் அடைய வேணாம். நம்ம இவ்வளவு நேரம் சாமிஜி சொல்லியிருக்காரு. அப்போ வாழ்க்கை துணை யாரு? நம்மளுடைய பதிவுகளை 2 பேரும் சேர்ந்து போக்கிறவர் தான். அந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நாம வந்து அங்க அன்பும் கருணையுமா நடந்துக்கிட்டா எதிர்பார்ப்பே இருக்காது. அதே மாரிதான் குழந்தைகள் வந்து நான் பெத்து வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். பிற்காலத்துல என்ன நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. நம்மளுடைய கடமை குழந்தைங்கள இந்த சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைகளா குடுக்கணும் இல்லைங்களா? அவங்க எது படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கல்விய நாம அவங்களுக்கு குடுக்கணும். நான் படிக்கல, நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன், நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், என் குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லாம திணிக்காம அவங்களோட அந்த அறிவு கருமையத்து அந்த வினைப்பதிவுக்கு ஏத்த மாரி அந்த குழந்தைங்கள நாம வந்து சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைங்களா குடுக்கணும். அதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம. இதே மாரிதான் உடன் பிறந்தவர்களும் நம்மளுடைய ரத்த பந்தம். அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஒத்து எந்த எதிர்பார்ப்பு தான் வந்து எல்லா அ துன்பங்களுக்கும் காரணம். ஆனா அந்த எதிர்பார்ப்பு இல்லன்னா உடன் பிறந்தவர்களோட நம்ம இணக்கமா இருப்போம். நண்பர்கள் கூட நமக்கு ஒரு துன்பம்னா உடனே வந்து நிக்கிறவங்க நண்பர்கள். அப்போ அவங்க கிட்டயே நாம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கணும். அதே மாரிதான் உறவினர்கள் கூட. உறவினர்கள் நமக்கு ஒண்ணுன்னா அவங்க வந்து நிப்பாங்க. அப்போ அவங்க கிட்டயே நாம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருந்தோம்னா, அந்த உறவினர்களோட சு சுமு சுமூகமா நமக்கு வந்து இருக்கும் இல்லைங்களா? அ இப்போ வந்து ஒரு ஏழை ஒருத்தர் வந்து ரொம்ப குளிர்ல நடுங்கிக்கிட்டு ரோட்ல படுத்துட்டு இருந்தாராம். ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஒரு கம்பளி, போர்வை வந்து வாங்கிட்டு போய் குடுத்தாராம். அவருக்கு ஒரு சந்தோஷம். குளிர்ல அவருக்கு ஒரு வயசானவரு, ஏழை. அவருக்கு வந்து இருக்க இடம் கிடையாது. அ ஒ அதனால வந்து எங்க வேணா அவரு படுத்துக்குவாரு. வெயில்லனாலும் சரி, குளிரானாலும் அப்படிதான் அவரு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. குளிர்ல நடுங்குறாருன்னு இவரு கம்பளிய குடுத்தாரு. அவர் உடனே அந்த கம்பளிய வாங்கி போத்தி நல்ல இதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு 10 நாள் அந்த கம்பளிய வந்து போத்திக்கிட்டு படுத்துட்டு இருந்தாரு. நல்ல இதமா இருக்கு. இந்த கம்பளி தான் நம்ம குளிர தாங்குது. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஒரு நாள் அந்த கம்பளிய வச்சுட்டு எங்கேயோ வெளிய போயிட்டு வரதுக்குள்ள அந்த கம்பளி வந்து காணாம போயிடுச்சாம். அன்னைக்கு பார்த்தா அவரால படுக்கவே முடியலையாம். ஒரே குளிர் நடுக்கம். இந்த போர்வை இருந்தா நம்ம வந்து குளிர தடுக்குமே, எப்படி நம்ம படுத்துக்கிறதுன்னே தெரியலையே! அப்படின்ற ஒரு தாங்க முடியாம இருந்துச்சு. அவரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கம்பளி தான் இந்த குளிர நமக்கு இதமா தாங்கிக்கிட்டு இருந்தது. இப்ப அந்த கம்பளி இல்லையே, நம்மளால அத தாங்க முடியலையே அப்படின்ற அந்த ஒரு விரக்தியிலேயே அவர் வந்து ரொம்ப இதுவாயிடாரு. ஆனா இத்தனை வருஷமா அவர் வந்து குளூர்ல கூட கம்பளி இல்லாம இருந்தாரு. எது ஒண்ணுமே நாம எதிர்பார்ப்பு தான் நமக்கு வந்து ஏமாற்றத்த குடுக்கும் அப்படின்றத வந்து இந்த ஒரு சின்ன கதை மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப நாம வந்து குறை கூறுறது, அப்புறம் அடுத்தவங்கள வந்து கட்டளையிடுறது, அப்புறம் அவங்கள வற்புறுத்தல் இந்த 3யும் நாம வந்து நமக்கிட்ட இருந்து விட்டுட்டாவே, எல்லாருமே நமக்கு நல்லவங்களா ஆயிடுவோம். எல்லாருக்கும் நாம நல்லவங்களா ஆயிடுவோம்.
அப்போ இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே நமக்கு நட்பாக மாறி விடுவாங்க. ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கால் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் என்று திருமூலர் சொல்கிறார். ஆசை என்றாலே கற்பனையாக இந்த எதிர்பார்ப்பதாகும். அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம். ஏனென்றால் நாம் என்ன செயல் செய்தோமோ அந்த வினைப்பயன் வழியாக விளைவு வரும். அந்த நம்மளுடைய செயலுக்கு ஏத்த மாதிரிதான் இந்த வினைப்பதிவு நமக்கு வரும் இல்லைங்களா? அப்ப நம்ம செயல் நல்லதா செஞ்சா நம்மளுடைய செயலோட விளைவு நல்லதாவே இருக்கும் இல்லைங்களா? அப்ப நம்ம செயல் செய்யும் போது நல்ல செயலை செஞ்சுட்டோம்னா நம்ம விளைவு நல்லதாவே எதிர்பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாராம். அப்போ அவருக்கு தோணுச்சா நாம இந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய ஏழை மாணவர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அவர் பள்ளிக்கூடம் கட்டினாரா, ஏழை மாணவர்கள் எல்லாரையும் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க வச்சாராம். உணவும் 3 வேளை உணவும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆத்மாத்மா நம்ம செய்யறோம், எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க குழந்தைங்க எல்லாரும், நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சு இந்த தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் வீட்டுல இருந்தே அவரு அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து சந்தோஷப்படுவாராம், அந்த குழந்தைங்களை பார்த்து சந்தோஷப்படுவாராம். அவருக்கு கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா அவர் நினைச்சாராம், நமக்கு அப்புறமா இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்றதுக்கு யாராவது வரணும், அதுக்கு நாம நல்ல ஆளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிந்திச்சுட்டுக்கிட்டே ஒரு விளம்பரம் கொடுத்தாராம். ரொம்ப அதிகமான தொகை உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த பள்ளிக்கூடம் நிர்வாகம் பண்றதுக்கு யாராவது முன் வாருங்கள் அப்படின்னு விளம்பரப்படுத்தினாராம். அதிகபட்சமான பணம் கொடுக்குறேன் அப்படின்னாராம். அப்ப எல்லாருமே நிறைய பேர் வந்தாங்களாம். எல்லாரையும் அவர் விசாரிச்சுட்டு இல்ல வேண்டாம் வேண்டாம்னாரு. எல்லாரும் இவர் என்ன வேலை கொடுக்க போறாரா இல்லையா என்ன தெரியலையே, இப்படி வர்றவங்களே எல்லாரையும் வேணாம் வேணாம்னு சொல்றாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கோபம் வந்துச்சாம். அப்போ ஒரு மேல இருந்து இந்த பள்ளிக்கூடத்தையே பார்த்துட்டு இருந்தாராம், என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு. அப்போ அந்த பக்கம் ஒரு ஏழை ஒருத்தர் வந்தாராம். அவரை கூப்பிட்டு இவர் பேசிட்டு, இந்த பள்ளிக்கூடம் பொறுப்பை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாராம். ஐயா, நானும் ஒரு பரம ஏழை, என்னால முடியும், நீங்க எப்படி நினைச்சீங்கன்னு தெரியல, எவ்வளோ படிச்சவங்க எவ்வளோ பணக்காரங்க எல்லாருமே வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த வேலையை கொடுக்கல, எனக்கு கொடுக்குறேன்றீங்களே அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், இந்த பள்ளிய நிர்வாகம் செய்யறதுக்கு பணக்காரர் படிச்சவர் அறிவாளி அந்த மாதிரி எல்லாம் எனக்கு படல. நீங்க வரும்போது வர வழியில ஒரு பெரிய கல்லு ஒண்ணு அங்க இருந்தது, பாதி புதைஞ்சிட்டு பாதி வெளியில இருந்தது. அந்த கல்லை நீங்க எடுத்துட்டு அந்த மண்ணை சரி பண்ணி போட்டீங்க, நான் பார்த்தேன். எதுக்கு நீங்க அது பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க ஐயா, இது பள்ளிக்கூடம், பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, தடுக்கி விழுந்துருவாங்க, எல்லாருக்குமே அடிபடும், எனக்கு தோணுச்சு நம்மளால முடிஞ்சது இந்த ஒரு நல்ல ஒரு இதை செஞ்சிருவோன்னு அந்த கல்லை தூக்கி போய் ஓரமா போட்டுட்டு அந்த பள்ளத்தை நான் நிரப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு தொண்டு உணர்வு இருக்கிறவங்க தான் இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்க முடியும் அப்படின்றதுனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். எத்தனையோ பேர் அந்த வழியா வந்தாங்க, தடுக்கியும் விழுந்தாங்க, அப்பவும் அவங்க எடுக்கல. ஆஹ் சிலர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியும் போனாங்க. ஆனா நீங்க தடுக்கியும் விழல, ஆனா பார்த்த உடனே அதை எடுத்து போட்டுட்டு அதை பள்ளத்தை நிரப்பிட்டீங்க இல்லையா, உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடுறேன், அதனாலதான் நான் இந்த பணியை உங்களை ஏத்துக்க சொல்றேன் அப்படின்னாராம். அதே மாதிரிதான் நம்மளுடைய செயல் நல்லா செய்யும் போது நமக்கு விளைவு நல்ல விளைவு வரும். எப்பவுமே நல்லதையே எண்ணம் சொல் செயல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய விளைவு நல்லதாவே இருக்கும் இல்லைங்களா? அடுத்த ஒரு கவி சுவாமிஜி கொடுத்திருக்காரு. தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கு அமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு, எப்பொழுதும் கவலையுற்று இடர்படுவர் இதை உணரார். எப்பொழுதுமே கவலை என்பது ஒரு தப்பு கணக்கு. ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்கிற போது அது நடைபெறல, ஆனா இயற்கையா ஒண்ணு நடக்குது, எதிர்பார்த்தது வரையிலையே அப்படின்னு நாம கவலைப்படுறோம். அப்ப இயற்கையில என்ன நடந்ததோ அத அது ஒரு தொடர் இயக்கம். அந்த இயற்கைய அறியாம நம்ம எதையுமே சரியா புரிஞ்சுக்காம ஒரு கற்பனையா எதையோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்போ நம்மளால அந்த இயற்கையா நடந்ததை ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்கல. அப்ப நம்ம
அந்த கற்பனையா நடக்கிறது நடக்கலையே, இது ஒரு வித்தியாசமா நமக்கு இந்த ஒரு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. அப்ப நாம எப்படி மாத்திக்கணும்னா, இயற்கையா நடந்தத அப்படியே நம்ம ஏத்துக்கணும். ஏதோ இயற்கை நமக்கு இந்த ஒரு விளைவ குடுத்திருக்கு. அத நம்ம ஏத்துக்கணும். அப்ப அத வந்து ஏத்துக்கிட்டு, அடுத்தது நம்ம இதுல இருந்து நாம எப்படி நமக்கு நிறைவா நாம செஞ்சுக்கலாம். அத மாத்தி, அத முயற்சி பண்ணி, அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா, அந்த இடத்துல நமக்கு கவலையே இருக்காது. அப்போ இயற்கைக்கு மாறா, முரண்பாடா அந்த நம்ம தவறான கணக்கிட்டா நம்ம ஒண்ணு எதிர்பார்த்தோம்னா, அது வந்து இயற்கையின் விதியானது ஏற்றுக்கொள்ளுமானா கண்டிப்பா ஏத்துக்காது. இப்போ இதுல வந்து ஒரு விவசாயி வந்து தன்னோட நிலத்த உழுது பண்படுத்தி விதைய விதைச்சிட்டாரு. ஆனா அவர் வந்து காலத்துக்குள்ள அந்த நீர் பாய்ச்சணும் இல்லைங்களா? நீர் பாய்ச்சினாதான் அந்த விளைச்சல் நல்லா வரும். அவரு உழுதுட்டாரு, விதையும் போட்டாரு. ஆனா நீர் பாய்ச்சாம விட்டுட்டா அறுவடையின் போது மட்டும் அவர் வந்து அந்த பலன் அதிகமா வேணும்னு எதிர்பார்த்தா வருமா? கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அவருக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ஏமாற்றம் தான் தெரியும். ஆனா ஏமாற்றம் தான் கிடைக்கும். அப்போ செயல் வந்து ஒழுங்கா செஞ்சிட்டா அந்த ஏமாற்றம் நமக்கு கிடையாது இல்லைங்களா? விளைவாக நம்ம செயல் செய்றோம். ஆனா விளைவாக வர்றது என்னன்னா அதுதான் இறைநீதி. அதுதான் வந்து இயற்கை சட்டம். அப்போ விதைய விதைச்சு நிலத்த உழுது பண்படுத்தி விதைய விதைச்சு அந்த தண்ணீரை அவர் பாய்ச்சி இருந்தாங்கன்னா அந்த அறுவடையில அதிகமான மகசூல் அவர் வந்து பார்த்திருக்கலாம். அப்போ வந்து அந்த செயலுக்கேத்த இறை நீதி கரெக்டா கொடுத்திருக்கும். ஆனா அவர் அது மாறா நடந்துகிட்டதால அந்த இறை சட்டம் அவருக்கு வந்து எப்படி கொடுக்கும்னா விளைவு அவர் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்காது. அப்போ அவருக்கு ஒரு ஏமாற்றம் தான் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து செயல்கள்ல ஒரு ஒழுங்கு அமைப்பு இருக்கணும். அப்பதான் விளைவும் வந்து இயற்கை வந்து கரெக்டா நம்ம கொடுக்கும். அப்ப நம்ம எண்ணம், சொல், செயல் நம்ம அது ஒழுங்கா இருந்துச்சுன்னா அந்த இயற்கையோட ஒட்டி நம்ம இருந்து எந்த செயல் செய்தாலும் அதனோட விளைவு நமக்கு வந்து நல்லா ஒரு நமக்கு சாதகமா தான் இருக்கும். அதனாலதான் இயற்கைக்கு மாறா தவறான கணக்கிட்டு தவறான விளைவை தான் வெளிப்படுத்தும். அதுதான் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போது அளிக்கும் சரிவில்லை எப்பொழுதும் கவலையிற்று படுவர் இதை உணர்றார் அப்படின்னு கவி மூலமா நமக்கு வந்து விளக்கி இருக்காரு நம்மளோட சுவாமிஜி. அப்போ வந்து நாம வந்து இந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டு நம்மளோட அறிவால ஆற்றலால நம்ம வந்து எந்த ஒரு செயலையும் நாம செய்யும் போது நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். நம்மளோட உடல் ஆற்றலாலும் மன ஆற்றலாலும் செல்வத்தாலும் நம்மளால முடிஞ்சது பிறருக்கு தொண்டு செஞ்சு நம்மளோட வாழ்வை வளமாக்குவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.